நம்ம தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆன மெர்சல் படம். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தளபதி ரசிகர்களுக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி அடுத்து எந்த டைரக்டரோட படம் பண்ண போறாரு அப்படின்ற கேள்விதான். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட தான் நம்ம தளபதி அடுத்த படத்துக்கு கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற செய்தி வந்தோடனே ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2012ஓட பிளாக் பஸ்டர் பாத்தீங்கன்னா துப்பாக்கி, 2014ஓட பிளாக் பஸ்டர் பாத்தீங்கன்னா கத்தி, இப்போ 2018ஓட பிளாக் பஸ்டர் தளபதி 62 தாண்டா அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்துற விதத்துல இன்னொரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து தயாரிக்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்தோடனே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் தயாரிப்பாங்க. சோ இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படம் ஒரு பக்கம் இருக்க பாத்தீங்கன்னா, வருகிற ஜூன் 22 அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா தளபதியோட 44வது பிறந்தநாள். தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பிறந்தநாளை கொண்டாடல, நாங்க உங்க பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாவே தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, தளபதியோட 44வது பிறந்தநாள் முன்னிட்டு தளபதி 62 இந்த படத்துக்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் சாதாரணமா ரிலீஸ் பண்ணல, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரோல் விட்டு ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலையில இருந்து அப்படியே ஹை பிச்சில் வச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பிரேக்கிங் நியூஸா ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட டைட்டில் பாத்தீங்கன்னா சர்க்கார் அப்படின்னு வச்சிருக்காங்க. முதல்ல ஏஆர் முருகதாஸ் மற்றும் விஜய் கூட்டணியில் வந்த ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி மற்றும் கத்தின்னு வெப்பன்ஸோட பேரா வச்சிருந்தாங்க. இதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா சர்க்கார் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் அது சர்க்கார் அப்படின்ற பேருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். சர்க்கார் அப்படின்னா கவர்மெண்ட். சோ விஜய் இதுல அரசியல்வாதி மாதிரி இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, அதுக்கு ஃபுல்லா ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வாயில தம்மோட காதுல ஸ்டட்டோட ஒரு ரவுடி ரேஞ்சில் இருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ரோல தான் விஜய் இந்த படத்துல பண்ணிருப்பாரு அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது கெஸ் பண்ண முடியுது. சர்க்கார் இந்த படத்துடைய போஸ்டரை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா சில விஷயங்கள் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம தளபதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட இமேஜ் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ரொம்பவே மாசா கெத்தா பிளாக் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. இதுல அடுத்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தளபதி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் பியோட இருக்காரு. நம்ம மெர்சல் படத்துல வெற்றிமாறன் சால்ட் அண்ட் பெப்பர் பியோட வந்து நம்ம எல்லாத்தையுமே மெர்சல் ஆக்கியிருப்பாரு. அதே கெட்டப்ல இதுலயும் சால்ட் அண்ட் பெப்பர் பியர்ல தளபதி அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படின்றது இந்த போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது. அடுத்து முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி கையில கட்டியிருக்க வாட்ச்ல பாத்தீங்கன்னா 2 12 இருக்கு. அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த படத்துக்கும் துப்பாக்கி படத்துக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ப்ளூ கலர் கூலிங் கிளாஸ் போட்டு சுருட்டு குடிச்சிட்டு இருப்பாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா பிளாக் சிகரெட் அடிச்சிட்டு பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டு காதுல ஸ்டட் போட்டு ரொம்பவே கிளாஸியா மாசியா இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் தெரியும். தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இனிமேல் ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கான்பிடண்டா ஹாப்பி தீபாவளி சோசியல் மீடியால போட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு. சோ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.